ஒரே மாடல் ஆனால் ரெண்டு வேற வேற பேர். ஹை கிராஸா இன்விக்டோவா? வாங்க ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்துடலாம். ஹை கிராஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் வரும். இன்விக்டோவில் ஃபாக் லேம்ப்ஸ் கிடையாது. ஹை கிராஸில் அதே மாதிரி க்ரோம் ஃபினிஷஸ் இஸ் வெரி மினிமல். ஆனால் இன்விக்டோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் நிறைய க்ரோம் ஃபினிஷ் வரும். வீல் பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை கிராஸில் உங்களுக்கு 18 இன்ச் வீல் பேஸ் வரும். ஆனால் இன்விக்டோவில் 17 இன்ச் வீல் பேஸ் தான் வரும். ஹை கிராஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடாஸ் ஃபீச்சர்ஸ் வரும். ஆனால் இன்விக்டோவில் அடாஸ் ஃபீச்சர்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டிக்குமே வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் மாடலில் வரும். எங்கே டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹை கிராஸில் பேக் சீட்ஸில் உங்களுக்கு ஓட்டமன் சீட்ஸ் வரும் ப்ளஸ் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் வரும். ஆனால் இன்விக்டோவில் ஓட்டமன் சீட்ஸும் கிடையாது, மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்குது. இனோவா ஹை கிராஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஎலோட 9 ஸ்பீக்கர் யூனிட் சிஸ்டம் வரும். ஆனால் இன்விக்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீக்கர் மட்டும்தான் வரும். அண்ட் ஹை கிராஸில் உங்களுக்கு ஹைப்ரிட் மாடலும் இருக்குது, பியூர் பெட்ரோல் வெர்ஷனும் இருக்குது. ஆனால் இன்விக்டோவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பியூர் ஹைப்ரிட் மாடல் மட்டும்தான் இருக்குது. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4 to 5 lakhs அதிகமாக இருக்கும், அது வந்து ஒரு 4 to 5 lakhs கம்மியாக இருக்கும். ஸோ எந்த வண்டியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள்.